வணக்கம். ஈரானில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்குள்ள தங்கள் நாட்டு மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா, கனடா, இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான செய்திகளை இப்போது பார்க்கலாம். ஈரானில் பதற்றம் அதிகரித்து வருவதால் பல்வேறு உலக நாடுகள் தங்களது பயண ஆலோசனைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. நிலைமை எந்த நேரத்திலும் மோசமடையலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அமெரிக்க இராஜாங்கத்துறை தனது குடிமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரானில் உள்ள அமெரிக்கர்கள் வணிக ரீதியான விமானங்கள் கிடைக்கும்போதே உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கனடா அரசாங்கமும் இதேபோன்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறும் அங்குள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் தங்களது பாதுகாப்பில் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நாடுகள் தங்களது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. குறிப்பாக விமான போக்குவரத்து துண்டிக்கப்படுவதற்கு முன்பே வெளியேறுவது அவசியம் என்று கூறப்படுகிறது. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் தங்களது குடிமக்களுக்கு நேரடியான எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளன. ஈரானின் பாதுகாப்பு சூழல் கணிக்க முடியாததாக உள்ளதாக அவை தெரிவித்துள்ளன. ஈரானின் தலைநகரான தெஹ்ரானின் தற்போது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாடுகள் தங்கள் தூதரக அதிகாரிகளையும் குறைத்து வருகின்றன. விமான நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதாகவும் டிக்கெட் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முயற்சி செய்து வருகின்றனர். அங்குள்ள மக்கள் தங்களது ஆவணங்களை தயார் நிலையில் வைக்குமாறும் அவசர கால தொடர்பு எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த பயணத்தடைகள் மற்றும் எச்சரிக்கைகள் பிராந்தியத்தில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றத்தை பிரதிபலிக்கின்றன. சர்வதேச சமூகம் இந்த வறட்சியை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்திய தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தூதரகங்கள் 24 மணிநேர அவசர உதவி எண்களை உருவாக்கியுள்ளன. மக்கள் எப்போது வேண்டுமானாலும் உதவியை நாடலாம். இந்த பதற்றமான சூழல் உலகளாவிய பொருளாதாரத்திலும் குறிப்பாக கச்சா எண்ணெய் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படும் எந்தவொரு சிறு மாற்றமும் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்பை உண்டாக்கும். பல சர்வதேச விமான நிறுவனங்கள் ஈரானுக்கான தங்களது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன அல்லது மாற்றுப் பாதைகளை தேர்ந்தெடுத்துள்ளன. ஈரானில் உள்ள வெளிநாட்டினர் ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொண்டும் குழுக்களாகச் சேர்ந்து பாதுகாப்பாக இருக்கவும் முயற்சி செய்கின்றனர். மீண்டும் ஒருமுறை சொல்கிறோம், அமெரிக்கா, கனடா, இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தங்கள் குடிமக்களை உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளன. தகவல்களுக்கு அந்தந்த நாடுகளின் அதிகாரப்பூர்வ தூதரக இணையதளங்களை மக்கள் தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். வதந்திகளை நம்ப வேண்டாம். உலகெங்கிலும் உள்ள செய்தித் தொடர்பாளர்கள் இந்த விவகாரத்தை முக்கிய செய்தியாக வெளியிட்டு வருகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியமும் நிலைமையை கண்காணித்து வருகிறது. இரவு நேரங்களிலும் பதற்றம் தணியவில்லை. மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு உள்ளூர் அதிகாரிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக இத்தகைய வெளியேற்ற உத்தரவுகள் பெரும்பாலும் பெரிய மோதல்களுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டுள்ளன. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த கால அனுபவங்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் காலதாமதம் செய்வது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதுதான். அரசாங்கங்களின் அறிவுரை மிக முக்கியமானது. ஈரானில் சிக்கியுள்ள தங்கள் உறவினர்களின் நலன் குறித்து பல குடும்பங்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளன. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் தூதரகங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு நாட்டின் வெளியுறவு அமைச்சகமும் நிலைமையை நிமிடம் தோறும் கண்காணித்து வருகின்றன. மேலதிக தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ தளங்களை மட்டும் அணுகவும். ஈரான் தொடர்பான கூடுதல் தகவல்கள் மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.
ஈரானில் உள்ள உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த தகவலை உடனடியாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம்.